நம்ம குடும்பங்கள்ல எல்பிஜி சப்சிடி கட் என்ன நடந்துச்சுன்னா, காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து இந்த எல்பிஜி சப்சிடி வந்து எப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, மக்களிடம் வந்து உங்களுக்கு சப்சிடியோட தான் சிலிண்டர் கிடைக்கும். இப்ப சிலிண்டர் வந்து உலக சந்தையில வந்து சிலிண்டரோட விலை வந்து ரூ. 900 இருந்தபோது, காங்கிரஸ் அரசாங்கம் என்ன பண்ணதுன்னா, பொதுத்துறை அதாவது பியூசின்னு பப்ளிக் செக்டார் துறைகள பயன்படுத்தி, அதோட லாபங்கள வந்து மக்களோட சமையல் எரிவாயுக்கு வந்து பயன்படுத்தி, டைரக்ட்டாவே நமக்கு வந்து ரூ. 300க்கு, ரூ. 400க்கு சிலிண்டர் கிடைச்சிட்டு இருந்துச்சு. காங்கிரஸோட காலகட்டத்தில. ஆனா இப்ப உங்களுக்கு இந்த பாஜக அரசு என்ன சொல்லுச்சுன்னா, டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்ற மாரி டிபிடி அப்படின்ற மாரி ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. நான் உங்களுக்கு வந்து நீங்க வந்து காசு குடுத்து, முழு காசு குடுத்து அந்த சிலிண்டர வாங்கிடுங்க. நாங்க வந்து உங்களுக்கு வந்து உங்க அக்கவுண்ட்லயே பணம் போடுறோம் அப்படின்னோனே நமக்கெல்லாம் ஒரு பூரிப்பாயிருச்சு, ஒரு சந்தோஷம் ஆயிருச்சு. ஆஹா! நம்ம அக்கவுண்ட்ல காசு கிடைக்குதுல்ல. அப்புறம் என்ன? இது வந்து நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் வேற தலையாட்டிட்டோம். ஆனா இன்னைக்கு அவல நிலை நமக்கு தான் இருக்கு. இன்னைக்கு ரூ. 1000 சிலிண்டர் விலை குடுக்குறோம். கமர்ஷியல் சிலிண்டர் விலை கிட்டத்தட்ட ரூ. 2000 பக்கத்துல போயிருச்சு. இதெல்லாம் ஒரு பெரிய சுமையா இன்னைக்கு குடும்பத்தரசிகளுக்கும், பொதுமக்களுக்கும் ஒரு தல மேல நிக்கிற ஒரு பெரிய சுமை. காங்கிரஸ் அரசாங்கம் இத வந்து அழகா வந்து சமாளிச்சுக்கிட்டு இருந்தது. எப்படி சமாளிச்சுக்கிட்டு இருந்ததுன்னா, நீங்க ஐஓசி அதான் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன், இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் இது மூலியமா வந்து அந்த துறைகளில் அவங்க வந்து ரிஃபைனரி பண்ணி பெட்ரோல், டீசல் விநியோகத்துல அவங்களுக்கு கிடைச்ச லாபத்த எடுத்து இந்த சப்சிடில போட்டு, நம்மளோட சப்சிடி சுமைய சிலிண்டரோட சுமைய குறைச்சு, நமக்கு வந்து மானிய விலையில வந்து சிலிண்டர் குடுத்தாங்க. டைரக்ட்டாவே நீ ஒண்ணும் கட்டலாம் வேணாம். நீ டைரக்ட்டாவே மானிய விலையில சிலிண்டர் எடுத்துக்கோ. அது வந்து மக்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருந்துச்சு. ஆனா, அன்னைக்கு உலக சந்தையில வந்து விலை கூடுன போதுமே, காங்கிரஸ் அரசாங்கம் அத நேர்த்தியா சமாளிச்சு, மக்களுக்கு அதே விலையில மெயின்டெயின் ஆச்சு. அதுல ஒரு ரூ. 50 கூடுன போதெல்லாம் ஸ்மிருதி இரானி, பாஜக அரசெல்லாம் கூச்சல் போட்டாங்க. அதாவது நடு ரோட்டுக்கு வந்து போராட்டம் பண்ணாங்க. மக்களோட உரிமைய நீங்க இது பண்ணிட்டீங்க. மக்கள் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த சிலிண்டர் விலை ரூ. 50 கூட்டுனனால அப்படின்னு. பட் ஆனா அங்க உலக சந்தையில வேற லெவல்ல இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ரூ. 1000 சிலிண்டர் விக்கும்போது ஒருத்தருமே பேசல. ஒருத்தருமே வாய திறக்கல. சரி பரவால்ல ரூ. 1000 நான் குடுத்து வாங்கிட்டோம். எங்களுக்கான அந்த சப்சிடி காசையுமே இருந்தத விட குறைச்சுட்டாங்க. சப்சிடி சலுகைய வந்து குறைச்சு ரூ. 300 ஒரு சிலிண்டருக்கு நாங்க சப்சிடி குடுப்போம்னாங்க. பட் ஆனா அந்த ரூ. 300 குடுங்கடான்னா, அதுவும் கிடையாது. எத்தன பேர் அக்கவுண்ட்ல அந்த ரூ. 300 அக்கவுண்ட் இப்பலாம் அத மறந்துட்டாங்க மக்கள். அதெல்லாம் ஞாபகம் இருந்தா தானே கேள்வி கேட்போம். கேள்வி கேட்க முடியும் நம்மனால. ஆனா நமக்கு தான் ஞாபகமே இல்லையே. நமக்கு ஞாபக சக்தி கம்மியாச்சே. அதனால நம்மலாம் இப்பலாம் விட்டுட்டோம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஏன் இத வந்து அவங்கனால அந்த சப்சிடிய குடுக்க முடியல அப்டின்னா, பொதுத்துறை நிறுவனங்கள தனியாருக்கு குடுத்துட்டாங்க. நீங்க அதிக அளவுல இன்னைக்கு வந்து ரஷ்யாலருந்து அதானி எண்ணெய் கொள்முதல், அம்பானி எண்ணெய் கொள்முதல், அதனால அமெரிக்கா வந்து தடை விதிக்குது. எங்க கிட்ட எண்ணெய் வாங்கணும்னு சொல்லுது. ஏன் அந்த ரஷ்யாலருந்து செய்தி ஏன் இந்த மாரி வரல? ரஷ்யாலருந்து எண்ணெய் இந்துஸ்தான் கார்ப்பரேஷன், இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் அவங்க வந்து எண்ணெய் வாங்குனாங்க. அதனால வந்து அமெரிக்கா வந்து அத தடுக்குது. அப்படின்ற செய்தி ஏன் வரல? அம்பானியும், அதானியும் வாங்குன செய்தி மட்டும் ஏன் வருது அப்படின்னா, இந்த பொதுத்துறை ரிஃபைனரீஸ எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு, மக்களுக்கு லாபம் வரக்கூடிய விஷயங்கள ஸ்டாப் பண்ணிட்டு, இவங்க தனியார் முதலாளிகளுக்கு லாபத்தை உறுதிப்படுத்துனாங்க. வந்து சிலிண்டர் விலைகள் வந்து அரசாங்கம் தான் நிர்ணயம் செஞ்சது. ஆனா, தற்போது சிலிண்டர் விலைகள் வந்து தனியார் தான் நிர்ணயம் செய்யுது. அதனால தான் மக்களுக்கு இன்னும் சுமைகள் அதிகமாகுது. இதனால பாதிக்கப்பட்டவங்க யாருன்னா, டீ கடை, சாதாரண ஹோட்டல் பிளாட்ஃபார்ம்ல ஹோட்டல் வச்சிருக்கவங்க, சாதாரண ஹோட்டல் வச்சிருக்கக்கூடிய ஆட்கள், பேக்கரி வச்சிருக்கிறவங்க, இந்த மாரி தின்பண்டங்கள் பண்ணக்கூடியவங்க, இது மாரி ஒரு நம்ம தான் கன்சியூமர் லாஸ்ட்ல வந்து கன்சியூமரான நம்ம பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறோம். எந்த ஒரு பணக்காரரோ, எந்த ஒரு தொழிலதிபர்களோ இதனால பாதிக்கப்படுறது கிடையாது. நம்மளோட நம்மளோட உரிமைகளும், நம்மளோட சலுகைகளும் தான் இந்த பாஜக அரசு 2014க்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் அழித்து முதலாளிகளை வளர்த்துக் கொண்டு இருக்கிறது. இது சீக்கிரமே மக்களை நசுக்கிவிடும். மக்களின் வாழ்வாதாரத்தை உ அழித்துவிடும். நம்மலாம் கூடிய சீக்கிரமே ஒரு சலுகையுமே இல்லடா! நீ வரி மட்டும் தான்டா கட்டணுன்ற ஒரு நிபந்தனைக்கு வந்துருவோம். கண்டிப்பா. இதுல வந்து சிலிண்டருக்கு வந்து 5% ஜிஎஸ்டி டொமஸ்டிக் சிலிண்டருக்கு. உங்களுக்கு தெரியுமா? அதே வந்து கமர்ஷியல் சிலிண்டருக்கு 18% ஜிஎஸ்டி. இது எல்லாமே கடைசி உபயோகம் பண்ற நமக்கு தலையில தான் இது வந்து விழுகுது. நம்ம தான் கடைசி வரையும் அரசாங்கத்துக்கு வரி கட்டிட்டு இருக்கோம். ஆனா, அந்த அரசாங்கம் என்பது நம்மள துளி கூட மனசுல வைக்காம, நினைக்காம முதலாளிகளுக்கு சாதகமான திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது.
இதை பாஜக தடுத்து நிறுத்த வேண்டும். மக்களும் இதை உணர்ந்து தங்களுக்கான கட்சி, தங்களுக்கான ஆட்சி எதுவென்று, தங்களுக்கு குரல் கொடுக்கும் ஒரே இயக்கம் எதுவென்று, அது காங்கிரஸ் என்று மக்கள் தீர்மானித்து, அவர்களுக்கு மறுபடியும் காங்கிரஸ் வர்றதுக்கான முயற்சிகளை மக்கள் எடுக்கணும். நன்றி.